அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்கு புகழ இருக்கும் கார்த்திகை மாதம் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் செவ்வாய் வக்ரம் பெறுகிறார். அதே போல் கன்னி ராசியில் கேதுவும், துலாம் ராசியில் சஞ்சரித்து வந்த சூரியன் விருச்சக ராசியிலும், விருச்சகத்தில் புதன் வக்ரம் பெற்றும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல உங்கள் ராசிநாதனான குரு வக்ரம் பெற்று 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் வரலாங்க. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க. அதே போல் சனி வக்ரம் நிவர்த்தியாகி விட்டதால் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க. வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகுவாங்க. தேங்கிய காரியங்கள் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக நடைபெற இருக்குது. தெய்வீக நாட்டம் அதிகரிக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு உண்டு. அதே போல் ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறும்போது ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகரிக்கலாம். சுகாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறும்போது மருத்துவ செலவுகள் கூடுவதை தவிர்க்க முடியாதுங்க. மனக்கவலை தரும் விதத்தில் உறவினர்கள் நடந்து கொள்வாங்க. பொருளாதார பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. அதே போல் அருளாளர்களுடைய ஆலோசனையும் அனுபவஸ்தர்களுடைய அறிவையும் வாழ்க்கை பாதை சீராக்க உதவுங்க. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுப்பதன் மூலம் பிரச்சனை அதிகரிக்குங்க. அதே போல சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுகிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். விரையாதிபதி செவ்வாயினுடைய பார்வை சகாய ஸ்தானத்தில் பதிவதால் விரயங்கள் அதிகரிக்குங்க. இருப்பினும் வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீங்க. அவர்கள் வெளிநாடு செல்வது, வேலைக்காக முயற்சி செய்வது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருங்க. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிகரம் நீட்டுவாங்க. அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரும் சுக்கிரன் இனிய பலன்களை மாறி வழங்க போகிறாருங்க. 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார நிலை உயருங்க. அதே போல் புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் நண்பர்கள் நல்ல தகவலை தருவாங்க. வாகனம் வாங்கி மகிழும் வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல தற்போது செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது விரையாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது நன்மைதாங்க. என்றாலும் அது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அபிராமி அம்மையை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.